Good morning to all. Today we are going to practice an H5P tutorial. Drag the words application. We have to practice with one passage. Some important words are missing. The words are listed in the right side of the quiz. ஒரு பத்தி அந்த பத்தியில் விடுபட்ட சொற்களை ஒரு பட்டியலிலிருந்து கொண்டு வந்து இதில் எவ்வாறு பொருத்துதல் என்பதனை இந்த காணொளியில பார்க்கலாம். அதுக்கு drag the words அப்படின்ற அப்ளிகேஷன் H5P அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதை எப்படின்றத பார்க்கலாம். ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. மை அக்கவுண்ட் எல்லாருக்கும் லாகின் பண்ண தெரியும். ஜஸ்ட் லாகின் யுவர் அக்கவுண்ட், கிளிக் மை அக்கவுண்ட். மை அக்கவுண்ட் எல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் மை அக்கவுண்ட் முடிஞ்சதும் நம்ம எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை அவுட் H5P இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே நம்ம எந்த கண்டென்ட் டைப் பண்ண போறோம் அப்படின்ற சர்ச் பாக்ஸ் வரும். இந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க ரீசெண்டா நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு இங்கேயே காமிக்குது. இதுல நீங்க டைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. DRAG drag the words. இங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு பாருங்க, கிரியேட் டெக்ஸ்ட் பேஜ் drag and drop task. இது டீடைல் கொடுங்க. கொடுத்ததும் இதனுடைய யூசேஜ் இங்க கொடுத்துருப்பாங்க. ஜோபல், அதாவது அவங்க தான் இந்த H5P கிரியேட் பண்ண ஆத்தர்ஸ். ஹியூஸ் இது முடிச்சுட்டு யூஸ் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு டைட்டில் கேட்கும். இப்போ இந்த டைட்டில்ல நான் என்ன பண்ண போறேன், fill in the blanks with suitable answers. இது வந்து டைட்டில். இது கொடுத்துட்டு இந்த டாஸ்க் இல்லைன்னா இதை கூட கொடுத்துங்க. டைட்டில் டாபிக் கூட நீங்க கொடுத்துக்கலாம். இதுல டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இதை டைப் பண்ணிக்கோங்க. fill in the blanks with the suitable answers இங்க கொடுத்துக்கோங்க. டைட்டில்ல என்ன லெசன் அப்படின்றத இங்க டைட்டில்ல கொடுத்துக்கோங்க. நான் இங்கிலீஷ்னு கொடுக்குறேன். நீங்க லெசன் வேணும்னா லெசன் நேம் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் ஸ்டோரி கொடுத்துட்டு இங்க வாங்க. இதுல நான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதை என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல எந்தெந்த வேர்ட்லாம் உங்களுக்கு பிளாங்கா வரணுமோ அந்த இடத்துல நீங்க கண்டுபிடிக்கணுமோ அது எல்லாத்தையும் இந்த ஸ்டார் சிம்பிள், அதாவது இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள், அது ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு 8 அப்படின்ற நியூமெரிக் மேல அழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ன்ற சிம்பிள் வரும். அப்படி இல்லைன்னா இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கீக்கு மேலேயே ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். இது கூட நீங்க என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கீரி குப்பம் அப்படின்றது எனக்கு என்ன ஆகணும், பிளாங்கா வரணும். அடுத்தது நாகப்பட்டினம் இருக்குங்களா, இது வந்து எனக்கு பிளாங்கா வரணும் அப்படின்னா இது பிளாங்கா நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எந்தெந்த டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு பிளாங்கா வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டார் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து 4 மார்க் பண்ணியிருக்கேன். இதை பாருங்க, ஸ்டார் மார்க் பண்றது தெரியுதுங்களா? இந்த ஸ்டார் நீங்க எங்கெல்லாம் இங்க ஸ்டார் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து உங்க கொஸ்டின்ல ஸ்டார் கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாம் தனியா வரும், மீதி வேர்ட்ஸ் எல்லாம் பிளாங்கா ஃப்ரண்ட்ல வரும். அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு 2 minutes.
இது டைப் பண்ணா லேட் ஆகும்ன்றதுனால தான் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க இங்கே கூட டைப் பண்ணும்போதே கூட இந்த ஸ்டார்ஸ் கொடுத்துக்கலாம். இங்க இப்போ நம்ம fill in the blanks ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதை எப்படி ப்ளே பண்றது, இது எப்படி லுக் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிக்கிட்டு இதுல சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. இந்த சேவ் பண்ண உடனே இந்த பசில், இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து நமக்கு இன்டராக்டிவா யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இங்க பாருங்க, நம்ம எதெல்லாம் ஸ்டார் போட்டோமோ அந்த ஆன்சர்ஸ்லாம் சைடில் வந்துருச்சுங்க. அந்த ஆன்சர்ஸ்லாம் சைடில் வந்துருச்சு. இந்த ஆன்சர்ஸை பிடிச்சி இங்க எங்க ஆன்சர் வரணுமோ அங்க என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க இது தவிர ஃபில் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எல்லா பிளாங்க்ஸ்லயும் ஃபில் பண்றேன். கரெக்டான ஆன்சர்ஸ் பண்றவங்க கரெக்டான பிளேஸ்ல ஃபில் பண்ணிக்குவாங்க. புரியுதுங்களா? இதுதான் drag the words. வேர்ட்ஸ் வெளியே இருக்கும், அதை டிராக் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் எங்க இருக்குதோ அங்க என்ன பண்ண போறோம், செட் பண்ண போறோம். செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், இப்போ செக்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்க எது ஆன்சர் ரைட்டு எது ஆன்சர் ராங்னு தெரிஞ்சுக்கிச்சு. பிளஸ் உங்களுக்கு தெரியணும், பசங்க ட்ரை பண்றாங்க தெரியலன்னா ஷோ சொல்யூஷன்ஸ் கொடுத்தோம்னா எங்கெல்லாம் ராங் ஆன்சர்ஸ் வருதோ அதுக்கு பக்கத்திலேயே ரைட் ஆன்சர்ஸ் வரும். பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? கிரீன் கலர்ல வருது எல்லாமே ரைட் ஆன்சர்ஸ். எது ரைட் ஆன்சர்ஸோ அதுக்கு பக்கத்துல எதுவும் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எது ராங் ஆன்சர்ஸோ அதுக்கு பக்கத்துல மட்டும் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தமிழ்லயும் பண்ணலாம். தமிழ்லயும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தமிழ்ல டைப் பண்ணி தெரிஞ்சதுன்னா டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தமிழ் டைப் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு அதை கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல விக்கிபீடியால இருக்கிற டெக்ஸ்ட் பயன்படுத்துறதாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல நல்லா டைப் பண்ணிக்கிட்டு தமிழ்ல டைப் பண்ணிக்கிட்டு யூனிகோட்ல தான் டைப் பண்ணணும். யூனிகோட்ல டைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். மற்ற எழுத்துக்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல விசிபிளா இருக்காது. ஓகே, fill in the blanks இந்த மாதிரி பிளாங்க்ஸ்ல இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வேர்ட்ஸை டிராக் பண்ணி வந்து இந்த பிளாங்க்ஸ்ல வைக்க போறோம். ஸோ இந்த drag the words என்ற அப்ளிகேஷன்ஸை பசங்க கிட்ட இன்டராக்டிவ்ல கொண்டு போய் காமிக்கும் போது பசங்க நிறைய முறை ட்ரை பண்ணி இதை ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. பிளஸ் அந்த வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. எந்த வேர்ட்ஸ் வந்து எங்க போட்டா மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ யூனிவர்சல் டீச்சர்ஸ் அகாடமி பாண்டிச்சேரி. நாளைக்கு வேறு ஒரு H5P அப்ளிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.